வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுறது. வண்டி கீயை எடுக்கிறோம். வண்டியில் கீயை போட்ட உடனே நம்ம முதல்ல செக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் எவ்வளோ இருக்குது. ஓகே, நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு பெட்ரோல் சஃபிஷியண்ட்டாக இருக்குதா இல்லையா, இது நம்ம டெய்லி பார்க்குறது. அது கண்டிஷன் செக்கிங் தான், டெசிஷன் மேக்கிங் தான். பத்துமா பெட்ரோல் பத்தாதா. ஓகே, இது சிம்பிள் எக்ஸாம்பிள். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சியில் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, நான் கீயை போட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்சர்வ் பண்ணுறேன் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ அதை இப்போது ப்ரோக்ராமாக எழுதுகிறோன்னா, ஓகே, நான் செய்கிறத ப்ரோக்ராமாக எழுதுறதுனா எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வண்டியில் அபவ் 50% இருக்குதா, அபவ் 50% இருக்குனாலே நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா 20லேருந்து 35 கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். அப்பாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமாக என்ன பண்ணலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ என்னோட பெட்ரோல் டேங்கில், என் வண்டியில் இருக்கிற பெட்ரோல் டேங்கில் அபவ் 50% இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னு வைங்களேன். எப்படி சிம்பிள் இஃப் யூஸ் பண்ணுறது? உங்களுக்கு சிம்பிள் இஃபோட சின்டாக்ஸ் தெரியலைன்னா அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட, நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஈஸியாக ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் வண்டியில் கீயை போடுறேன். ஆன் பண்ணோன்னே பார்த்தா அந்த பெட்ரோல் இதில் இண்டிகேட்டரில் என்ன பார்த்தீங்கன்னா, நியர்லி 50க்கு கொஞ்சம் மேலே இருக்குது, அதாவது 60% மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். அப்போது நான் என்ன பண்ணலாம், வண்டியை வந்து நல்லா சந்தோஷமாக எங்கே வேணாலும் ஓட்டிகிட்டு போகலாம். அப்போ ஏ வந்து கிரேட்டர் தேன் 50 இருந்துச்சுன்னு வைங்களேன், அதாவது அபவ் 50% இருக்குன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணலான்னா பக்கத்து ஏரியாவுக்கு என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், சந்தோஷமாக என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, ஹாப்பி டு ஸ்டார்ட் தி பைக். ஓகே, சந்தோஷமாக வண்டி என்ன பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம், மூவ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம என்ன பண்ணிடுவோம், சந்தோஷமாக என்ன பண்ணிடுவோம், மூவ் பண்ணிடுவோம். எப்போ அது அபோவ் 50 இருந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் வெஹிக்கிள். ஓகே, ஸ்டார்ட் யுவர் வெஹிக்கிள் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ டேங்க் வந்து 60 சொல்லிச்சுன்னா, ஓகே, டேங்க் வந்து 60 சொல்லிச்சுதுன்னா, ஓகேவா, 60, 75, 80, 90 சொல்லிச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம ஹாப்பியாக என்ன பண்ணலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, மேபி நான் வண்டியை வந்து ஆன் பண்ணுறேன், என் வண்டி வந்து பெட்ரோல் டேங்க்கில் அந்த இண்டிகேட்டர் ரொம்ப கீழே கம்மியாக காமிக்குது. ஓகே, ரொம்ப கம்மியாக காமிக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்களா என்ன? இல்லை, ஒரு பயத்தோடு என்ன பண்ணுவேன்னா, ஐயோ போக வேண்டிய டிஸ்டன்ஸ்க்கு போயிடுமா, இல்லை அம்மா கொஞ்சம் காசு கொடுங்க பெட்ரோல் போடணும், இல்லை அப்பா கொஞ்சம் காசு கொடுங்க பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அடுத்த லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஓகே, ஏன் வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வரலன்னு வைங்களேன், 30 கிரேட்டர் தென் 15 நாமளே கொஞ்சம் சேட் ஆகிட்டோம். ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நல்ல மூடு இல்லை, அதனால சேட் ஆகிட்டோம். அது ஃபால்ஸ் தான். அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய இஃப் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். கண்டிஷன் நமக்கு கன்வீனியன்ட் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சந்தோஷம் கம்மியாயிருது. ஓகேவா, ஆனாலும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணுவோம், போவோம். ஓகேவா, இப்போ என் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதே டைம் என் ஃப்ரெண்டு வந்தான்னு வைங்களேன், அந்த சந்தோஷமாக என்ன பண்ணுவோம், அவன் கூட போயிடுவோம். ஓகே, இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நிறைய கண்டிஷன் செக்கிங் போகுது. நாம தான் என்ன பண்ணுறது இல்லை, அதை ஃபீல் பண்ணுறது இல்லை. அதை ப்ரோக்ராமிங் சொல்லும்போது ரியல் லைஃப்பில் கூட நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், ஈஸியாக ஓவர் கம் பண்ணி போயிடுறோம். ஆனால் ப்ரோக்ராம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்டன் ஆயிடும். ஓகே, அதை எப்படி லாஜிக்காக எழுதுறது அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, வேறு ஒன்றுமே இல்லை. உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேவா, இப்போது மேபி 90 அப்படின்னு வைங்களேன், என்னோட பெட்ரோல் டேங்க் வந்து என்ன பண்ணுது, 90 இண்டிகேட் பண்ணுது, 90% இருக்கிற மாதிரி காமிக்குதுன்னு வைங்களேன், நம்ம ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, என்ன பண்ணுவோம், 90 இஸ் கிரேட்டர் தேன் 50, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், இந்த ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
வீடியோ பற்றிய கமெண்ட் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.